பாருங்க, இது லைனிங் துணி. லைனிங் துணி வந்து எப்பயுமே தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சுட்டு நம்ம அயன் பண்ணி தாங்க கட்டிங் போடணும். வந்து நம்ம இதை அயன் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் துணி வந்து கரெக்டா நல்ல பாடியா இருக்கிறவங்களே 42 இருக்கிறவங்களே வந்து 1 மீட்டர் போதும், எங்களுக்கு 80 பாயிண்ட்ல கூட லைனிங் போட்டு கொடுத்தா தைச்சு கொடுப்பாங்க, 1 மீட்டர்ல லைனிங் போட்டு கொடுத்தா தைச்சு கொடுப்பாங்க, நீங்க எச்சா கேக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து 1.10 எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர், வந்து இவங்களுக்கு வந்து தெரியும். இப்ப இந்த துணி பாருங்க, புரியுதுங்களா? இந்த துணி பாருங்க. இப்ப கீழ் துணி தண்ணியில போட்டதையும் அயன் பண்ணும்போது இங்க பாருங்க வித்தியாசம் தெரியுதா? இதை விட இது நகர்ந்து இருக்குது. ஒவ்வொன்னு ரொம்ப கிராஸா இந்த அளவுக்கு வர அளவுக்கு கூட நகர்ந்து போயிடும். இப்ப அதை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட் கட் போடும்போது நம்மளுக்கு இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி இங்கெல்லாம் வந்து வேஸ்டா போகும். அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம 1 மீட்டர் வந்து 10ன்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். 80 பாயிண்ட் எடுத்து வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப கொடுந்தீங்க. 80 பாயிண்ட் பிட்டுல எடுத்து வந்தா கண்டிப்பா நம்ம அயன் பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்ப இதாகும். அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓகே ஒரு 36, 38, 38 வரைக்கும் ஓகே சைஸ். அதுக்கு மேல வந்து நம்ம 1 மீட்டர் வேணும். 42க்கெல்லாம் கம்பல்சரி 1.10 வேணுங்க. 44 இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் அதுக்கே 1 மீட்டர் எடுத்து வந்து கொடுப்பாங்க. பார்த்து கொஞ்சம் இதா கொடுங்க. டெய்லர்ஸும் வாங்கி தைக்காதீங்க. எடுத்து வந்து ஒரு 1.10 கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. நம்ம தைக்கலினா கூட பரவாயில்ல. இந்த வேஸ்ட் ஆகிற இது ஸ்ட்ரைட் கட் போட்டோம்னா இப்ப பாருங்க, ஸ்ட்ரைட் கட் போட்டு வர இப்ப நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணும்போது இங்க பாருங்க, இப்ப நம்மளுக்கு இவ்வளவு வேஸ்ட் ஆகுதா? இதே அளவு அந்த சைடும் வேஸ்ட் ஆகும், ஆப்போசிட் சைடும் இதே அளவு வேஸ்ட் ஆகும். நம்ம இது வரைக்குமே போட்டுடலாம். இங்க 4 பாயிண்ட் வேஸ்ட்டுங்களா, அந்த சைடு 4 பாயிண்ட், 8 பாயிண்ட் துணி இதுல வேஸ்ட் ஆகுது. அப்ப நம்ம 1 மீட்டர் எடுத்து வந்தா நம்மளுக்கு 92 தான் இருக்கும். இதுல ஸ்பிங்க் ஆகிறது கொஞ்சம் ஆயிரும், தண்ணியில போட்டது 90 பாயிண்ட் தான் இருக்கும். நாங்க என்னங்க பண்றோம், கஸ்டமர் துணி வாங்கி நாங்க என்ன ஒரு பிளவுஸா எக்ஸ்ட்ரா தைச்சு போட போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இதை அயன் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேல கட்டிங் போட்டுக்கலாம்.